அதெல்லாம் போஸ்ட் பண்ணல. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். அஸ்வின் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓய் அவுட்டா அவுட் 700 டெஸ்ட் விக்கெட். ஒரு பாஸ் பவுலர் 41 வயசுல ஹிமாலயாஸுக்கு கீழே ஜேம்ஸ் ஆண்டர்சன். டே 3 வழக்கம் போல நான் கிளம்பிட்டேன். பஸ்ஸும் கரெக்டாக 8:15 வந்துருச்சு. கிளம்பியாச்சு. போயிட்டு இருக்கோம். பக்கத்தில் ஷீன் ஆஸ்திரேலியன் டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. காப்பிரைட்ஸ் இஷ்யூ, அதாவது அது காமிச்ச காப்பிரைட் இஷ்யூ ஆகும். பட் அங்கே நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. This match test match. Australia, New Zealand. Yeah, who will win? Australia. So Shane was Australian, so he's Australian. He said Australian, but he is good. His opinion was neutral. Okay, ரொம்ப போல. சரி, ஓகேங்க, கிளம்பியாச்சு. வழக்கம் போல தான் நீங்கள் டே 2ல பார்த்த அனைத்து சம்பிரதாயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் நேற்று லேட்டாக போனேன். ஒரு பால் கரெக்டாக ஃபர்ஸ்ட் பால் போடும்போது போனேன். பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்கு முன்னாடியே எல்லா பிளேயர்ஸ் என்ட்ரி ஆவாங்கல்ல, போனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், போகும்னு நினைக்கிறேன். போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்படிதான் உங்களோட பயணம் போயிட்டு இருக்கு. அறவையை எங்கு இருக்கு. அடுத்த பஸ் ஏறியாச்சு. உடனே கிடைச்சாச்சு. 20 மினிட்ஸ் போயிட்டோம்னா நல்லா இருக்கும். நேரெல்லாம் இல்லைங்க, இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்கு. ஆண்டர்சனோட 70வது விக்கெட்டை போய் விட்னஸ் பண்ணணும். அதுக்குள்ள போகணும். அவ்வளோதான். மிச்சதெல்லாம் அங்கே பேசிக்கிறேன். உள்ள வந்து பேசுறாங்க. பாய்ங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்மி ஆர்மி அவங்கள ஜெருசலம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெருசலம் ரொம்ப நல்ல அட்மாஸ்பியரை பார்மி ஆர்மி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. 4-5 டெஸ்ட் மேட்சாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து இவங்க பெரிய ஒரு ஹைலைட். எப்படி ஜெய்ஸ்வாலோ, ஜடேஜாவோ இந்தியாவில் விக்ட்ரியோ ரொம்ப டிசிப்ளினாக நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹைதராபாத்தில் இவங்களுக்கு ஃபேன்ஸான இந்தியன் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கூட சேர்ந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. பழமையானே ஜேம்ஸ் ஆண்டர்சன் 700 டெஸ்ட் விக்கெட் வருமா? இதுக்காக தான் சீக்கிரம் வந்திருந்தேன். சீக்கிரம் வந்தது காரணமே அதுதான். இந்த எண்டிலேருந்து 700 டெஸ்ட் விக்கெட். வா, அதுவும் அந்த இமயமலை இருக்குல்ல, அதுக்கு கீழே ஆண்டர்சனோட 700 டெஸ்ட் விக்கெட் அமைஞ்சா நல்லா இருக்கும். வருமா 700? Beauty, well played, boy. 6. பும்ராவோட டிஃபென்ஸ் ஆண்டர்சனோட ஒவ்வொரு 700 விக்கெட்டையும் தள்ளி போடுது. சரி, அந்த 700 விக்கெட்டை ஒரு பால் தள்ளி போடுது. முன்னாடி போயினே இருக்கான். டச்சே பண்ணிடுறான். ஓ, லவ்லி. ஆண்டர்சன் தள்ளிக்கிட்டே இருக்கிறாப்புல. 700 இப்பயாவது வருமா? ஆண்டர்சன் 700வது விக்கெட்டுக்காக டீமுக்கும் விக்கெட் தேவை. அதுக்காக ஒரு டீமை பேட் பண்ண திரும்ப வைக்கணும். அதுக்காகவும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆண்டர்சன். அவுட் 700 டெஸ்ட் விக்கெட். ஒரு பாஸ் பவுலர் 41 வயசுல ஹிமாலயாஸுக்கு கீழே ஜேம்ஸ் ஆண்டர்சன். 800 முரளிதரன், 708 ஷேன் வார்னே. இங்க ஜேம்ஸ் ஆண்டர்சன் 700வது டெஸ்ட் விக்கெட்டை நான் விட்னஸ் பண்ணியிருக்கிறேன். வாரே பவுலர். ஓகே, மேல பாலத்துக்கு காமிக்கிறாரு. வாவ், ஜிமி எல்லாருமே கை தட்டுறாங்க. 2004 இருந்து 2024 வரைக்கும் 20 வருஷமா ஆடிட்டு இருக்கிறாரு ஆண்டர்சன். போராடிட்டே இருந்தாரு. என்ன மொமெண்ட். சோ ஃபார் எல்லாருமே கை தட்டுறாங்க. இங்கிலாந்து இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட போயிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த கைத்தட்டு போயிட்டு இருக்குது. நல்லா இருக்குது பாக்குறதுக்கு. ஏன்னா ஆண்டர்சன் பார்மி ஆர்மி கண்டிப்பா இந்த சீரீஸை தோற்றாலும் ஆண்டர்சனோட 700வது விக்கெட்டுக்காக கொண்டாடுவாங்க. காட்டர்சன். ஓகே, பார்மி ஆர்மிக்கு தேங்க்யூ சொல்றாரு. ஓகே, பஷீர் 5
ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிற பஷீர் டேலண்ட் பார்த்துக்கோங்க. இசிபி ஃபைஃபரு முதல்ல போட்டு சமத்தியா அடிச்சாலும் திரும்ப அந்த ஒரு ஃபைட் பேக் கொடுக்குற அந்த தன்மை இருக்குல்ல, அதெல்லாமே அடிச்சிக்கவே முடியாது. இந்த பிக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட், அதான் இன்னைக்கு மேட்ச் முடியறதுக்கு அனைத்து வாய்ப்புகளையும் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்பார்த்ததா இந்த பக்கம் பும்ரா, அந்த பக்கம் அஸ்வின் வருவாங்க. எப்படி இன்னைக்கும் அழகா இருக்கா? இன்னைக்கு தான் இதை கடைசியா பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது எல்லாத்தையும் மாத்துற மாதிரி யாராவது ஆனா நல்லா இருக்கும். ஃபீனிக் செம்ம கேட்ச் துருவ லெக் சைட்ல எடுத்தாரு. ரெண்டாவது விக்கெட். இன்னைக்கே மேட்ச் முடியறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய டர்ன். அஸ்வின் நார்மலாவே கொஞ்சம் அக்ரெசிவா கான்ஃபிடண்டா இருப்பாரு. 2 விக்கெட் எடுத்தாச்சு, இன்னும் கான்ஃபிடண்டா போடுவாரு. அஸ்வின் ஸ்வெட்டர் போட்டுருக்காரு, கேப்பை கீழே வச்சுட்டு. எப்பவுமே ஒரு ஓவர் கடையில இதை பண்றாப்ல. குளிர் உள்ள செம்ம குளிருது, எனக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு ஸ்வெட்டர் நான் மேலே போட்டுதான் இருக்கிறேன் நான். பும்ரா பஞ்சாப் மும்பைக்கு போயிருக்கிறாரு, ஆனாலும் குஜராத்துக்கு போய் மூவ் ஆயிருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு அந்த குளிர்லாம் பெருசா இல்லை. சரி, மீன்ஸ் அவரெல்லாம் அந்த குளிரை தாங்கிடுவாரு. சிராஜ் ஸ்வெட்டர் போட்டிருக்காரு. அப்புறம் டீம்ல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க. பும்ரா மட்டும்தான் ஸ்வெட்டர் போடலன்னு நினைக்கிறேன். ஸ்லிப்ல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க, ஏன்னா குளிருதுன்னு அர்த்தம். அம்பையர்ஸுக்குள்ள ஸ்வெட்டர் போட்டிருக்காங்கல்ல, ஆமா, அம்பையரும் எக்ஸ்ட்ராவா ஒரு கோட் போட்டிருக்காங்க, ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க. ஜெயல் வில்சன் ஸ்வெட்டர் வேணான்னு திரும்ப கொடுக்குறாரு ஜடேஜா. ஏன்னா பவுலிங் பண்ணும்போது அதை கைட்டிகிட்டே இருக்கணும், ஃபீல்டிங் பண்ணும்போது அது கொஞ்சம் அடுப்பா இருக்கும். அதனால கொடுத்துட்டாரு ஸ்வெட்டர் ஜடேஜா. வா, ஸ்டோக்ஸோட விக்கெட், பெரிய விக்கெட். லஞ்சுக்கு முன்னாடி யோசிச்சேன் ஸ்டோக்ஸோட விக்கெட் மட்டும் வந்துருச்சுன்னா அப்ப நான் யோசிச்சேன் அஸ்வின், ஏன்னா ஸ்டோக்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனா அஸ்வின் என்ன மாத்திட்டு வந்தாரு. லஞ்ச் ஸ்டோக்ஸ் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். வீட்டுக்கு அவர் மாதிரி, அப்பா என்னப்பா எவ்வளோ மேட்ச் ஆடி இருக்கிறோம் அண்டர் ப்ரெஷர்ல, இன்னைக்கு முடியலையே, இந்த சீரீஸ்ல முடியலையேன்னு. சமபாலு திடீர்னு வந்து சர்ப்ரைஸா பாராட்டினாரு அந்த கேட்சுக்கு. சர்ப்ரைஸ், செம்ம கேட்ச். இப்போ இததான் சாப்பிடணும். 200 ரூபாய் வாங்கியாச்சு. இந்த ரைத்தா கூட சாப்பிடும்போது நல்லா இருக்கு. இறங்கு சர்க்கிள். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போக மாட்டாங்கன்னு நினைச்சேன். இப்போ இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ரிவ்யூ எடுத்திருக்கிறாரு. என்னாச்சு? சர்ப்ரைஸ் கன்ஃபெஷன். பும்ரா கூப்பிடுறாரு, வாங்க வாங்க பாய்ஸ். பும்ரா இல்லையே, கேப்டன் பும்ரா. ஜடேஜா எங்களை எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணி விக்கெட் எடுத்து 9 விக்கெட் விழுந்துருக்கு. சந்தோஷத்துல இதை விட அங்க நல்லா இருக்கும். அந்த பக்கம் கொண்டாடுவாங்க, ஜாலியா கொண்டாடுவாங்க. பாருங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் எடுத்தவங்களாம் ரீசன் ஃபாஸ்ட். நானாவது பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் எடுத்தவங்களாம் கஷ்டம். க்ரௌடு இன்னைக்கு சாயங்காலத்துக்கு தான் வரும். ஜிம்மி ஆண்டர்சன் இது கண்டிப்பா இவருக்கு இது கடைசி டெஸ்ட் மேட்ச் இந்தியாவா இருக்கும். நிறைய பேர் கை தட்டுறதுனாலதான். ஆண்டர்சன் இந்தியாவில் கடைசி டெஸ்ட் இன்னிங்ஸ். ஓகே, செம்ம முடிஞ்சிருக்கு, மேட்ச் முடிஞ்சிருக்கு. பும்ரா தான் கேட்ச் பிடிச்சா, அது எடுக்க முடியல. ஆனா முடிஞ்சிருக்கு மேட்ச். 2 நாள்ல முடிஞ்சிருக்கு. இந்தியா 4 இந்த சீரீஸை வின் பண்ணிருக்கிறாங்க. வாட் எ எஃபோர்ட். பும்ரா, கேப்டன் பும்ரா லீட் பண்ணி கூப்பிட்டு வர எல்லாரையுமே. கேப்டன் பும்ரா பும்ரா ஃபர்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி. சர்ப்ராஸ், பேர்ஷோ, கிளாஷ், கில், கிளாஷ் பார்ப்போம். ஜெய்ஸ்வால் பேர்ஷோ பார்த்துக்கிறாங்க. துருஜர் பேர்ஷோ, பேர்ஷோ ஜெயிச்சா. சர்ப்ராஸ் பேர்ஷோ. அஸ்வின்
பேசிட்டு இருக்கிறாரு. இன்னும் அங்கே வந்து ப்ரெசன்டேஷன் செரமனி சீரீஸ் செரமனி முடியும் பொழுது ஒன்று பண்ணுவாங்கல்ல, அது இடம் ரெடி ஆகலை. சும்மா ரெடி இதை ராத்திரி தூக்கிட்டு போய் தான் ரெடி பண்ணுவாங்க நினைக்கிறேன். எங்க காலியாக இதா பாருங்க. யார் அஷ்ராஃபுக்குள்ளே தான் கண்டிப்பாக அவர் தான். மேட்ச் முடிஞ்சனே ஃபோன் ஜெய்ஸ்வால் கிட்ட வந்துருச்சு. நோண்டிட்டு இருக்கிறாரு. வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் வின்னர்ஸ் போர்டு வந்துருச்சு. செம்மையா இருக்குல்ல, ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்தா உள்ள உருண்டு பிறண்டு விளையாடலாம். அவ்வளோ பச்சை பசையில் இருக்கு. இவ்வளோ பச்சையா இந்தியாவில் நான் கிராஸ் இந்த கிளைமேட்லாம் அகமதாபாத்தில் இருக்குது. அதான் அவ்வளோ சிறப்பாலாம் இருக்காது, இந்த கலரில் இருக்காது. பாரு, ஜெய்ஸ்வால், சர்ஃப்ராஸ், திருஜுரல், கில், பேர்ஷாப்ட யாரெல்லாம் வம்பிழுத்தாங்களோ அவங்க எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. தனி அங்கே யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்களோ ரோஹித் பக்கத்தில் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் விளக்குறாங்க நினைக்கிறேன். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஷார்ட்டாக இருக்கிற ஸ்லோ ஹைட்டாக இருக்கிறாரு. சர்ஃப்ராஸு எல்லாம் ஒரு செட்டு தான். சர்ஃப்ராஸு, கில்லு, ஜுரேலு எல்லாம் ஒரு செட் ஆகிட்டாங்க. ஒரு செட். அஸ்வின் ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு. யாருக்குன்னா வைஃப் அங்க இருக்காங்க. நடந்துட்டு இருக்கு பிரசன்டேஷன் செரமனி. ட்ரோஃபி வாங்கியாச்சு ரோஹித். ரோஹித் போயிட்டு யார்கிட்ட போயிட்டு வர பார்த்தோம். பேக் ஷோ க்ளவுஸ் தூக்கி போடுறாரு. பார்மி ஆர்மிக்கு தேங்க் பண்றாரு பார்மி ஆர்மிக்கு. அப்படியே பின்னாடி ஹிமாலயாஸ் அப்படியே கேமரால பேன் பண்ணி அழகா ஒரு கிளிக்கு. மெமரபிள் சீரீஸ் 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் வின் பண்ணி மெமரபிளான ஒரு ஃபோட்டோ. இப்போ பிளேயர்ஸ் எல்லாம் உட்காந்து ஸோ அஸ்வினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. பயமா இருக்கு. அப்படி நீங்க யாராவது வச்சுக்கோங்க. I'll click for you. எடுக்கலாமா? Sachin na, Mukesh na. Beaten Taiki, Sure. அவரெல்லாம் போஸ்ட் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா நீ அதை எழுதிக்கோ, சைன் பண்ணு. தேங்க்ஸ்ண்ணா. சார் தேங்க்யூ சார். அந்த பால்ல சைன் வாங்கிட்டு அஸ்வின் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பாப்பாவுக்கு அஸ்வின் சைன் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி கட் பண்ணி நானு யானா அஸ்வின் அண்ணா எடுத்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணி அது கீழே இதை வந்து
அட்டாச் பண்ணி அதோட இந்த வீடியோ இந்த சைனோட சேர்ந்து ஒரு ஃப்ரேம் என் பெட்ரூம்ல என் தலைக்கு மேல. அந்த மொமெண்ட்டை சொல்லுங்க, பாத்தீங்களே எப்படி இருந்துச்சு? எந்திரிச்ச உடனே நான் டெய்லி அண்ணாவை தான் பார்க்கணும் இனிமேல்ட்டு. இல்ல இன்னைக்கு பாத்தீங்கல்ல, அது சொல்லுங்க. நான் சொல்ற பாருங்க, அண்ணா உள்ள வரும்போது அந்த ஸ்டேச்சருக்கு எப்படி ஹம்புலா பிஹேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ டிசைடட் ஐ ஆக்ட் நார்மலி. அண்ணா கிட்ட வந்தேன், நான் கை கொடுத்தேன், என் தம்பி முகேஷ்னு சொன்னேன், முகேஷ் கை கொடுத்தாப்ல. அதுக்கப்புறம் வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. போட்டோ எடுத்தோம். போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா எங்களோட நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கேன். ஐம் ரன்னிங் மை ஓன் பிசினஸ் ரைட் நோ. ஐம் ரன்னிங் மை ஓன் கம்பெனி. So I said, what are we doing with our startup? It is called Speed Cubers India, and wanted to just get this. தமிழ்ல சொல்லுங்க ப்ரோ. தமிழ்ல என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அண்ணாவோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அண்ணா வந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கை கொடுத்து ஒரு போட்டோ கொடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு கெஸ்டர் பார்க்கவே முடியாதுங்க. போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரேமோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம், பேனரோட அப்படின்னு இன்னொரு போட்டோ எடுத்தாங்க. அதுதான் பயங்கரமா. இப்போ நானும் போட்டோ எடுத்துக்கிட்டேன். எனக்கு கை ஒத்துருச்சு. இந்த பசங்க ஃபர்ஸ்ட் இங்க இதுக்கு முன்னாடி எத்தனை டெஸ்ட் போயிருக்கீங்க? 4 டெஸ்ட் போயிருக்கீங்க. அஸ்வினை பார்க்கறது எத்தனை தடவை, எவ்வளவு தடவை ட்ரை பண்ணிருக்கீங்க? பார்க்கணும் வெறியா? 3 வாட்டி, 2 தடவை, 3 தடவை. இவங்க 2 தடவை தான் பண்ணிருக்காங்க, 3 தடவை தான் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, பல தடவை ட்ரை பண்ணாரு. ஏன் அஸ்வினை பார்க்க முடியல அப்படின்னா, அந்த வழி ட்ரை பண்ற வழி, நான் பார்க்கணும், நான் பார்க்க வைக்கணும் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அது நடக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். போன தடவை வந்து பாத்தீங்கன்னா நான் அஸ்வினை பார்க்கணும் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவரால் கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல. நம்ம சப்போர்ட் நம்ம பாட்டுக்கு நம்மளோட வழியில ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது நடக்க வேண்டியது நடக்கும். இல்லைங்களா? இதுலயும் இந்த தம்பி இருக்கிறார்ல, நான் வந்து டெஸ்ட் பார்க்க வந்தேன், சப்போர்ட் பண்ண வந்தேன், நான் பார்த்துட்டேன். அதுக்கு மேல அஸ்வின் எங்களை கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை, கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்களை பார்த்து பேசினார்ல, எங்களுக்கு அதுவே சாட்டிஸ்ஃபேக்ஷன். எங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதும். அதுக்கு மேல ஒன்று நினைச்சுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். நடந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பையன். அதாவது லெஸ் எக்ஸ்பிரஷன் மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடிக்கடி சொல்லியாப்புல. தம்பி அப்படிதான் இருந்தாப்புல. இப்போ 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 நடக்கும். சரிங்களா? நம்ம வந்து ட்ரூவா ஒண்ணு பண்ணோம், எதையும் எதிர்பார்க்காம ஒண்ணு பண்ணோம்னா ரொம்ப ஒண்ணு பெருசா நடக்கும். அது நடந்திருக்குது. நல்லா பாயிண்ட். நாங்க ஒரு பாயிண்ட் வச்சிருந்தோம், அதை நாங்க சொல்லிட்டோமா திருப்பி இன்னொரு வீடியோல? சொல்லுங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம். என்ன பேசிட்டு இருந்தோம்னு கேட்டீங்கன்னா, தரம்சாலால ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஆசை. 2வது ஆசை அண்ணாவோட 100வது டெஸ்ட். அண்ணானா அஸ்வின் அண்ணாவோட 100வது டெஸ்ட் இந்தியாவில் நடந்தா பார்க்கணும் அப்படின்னு. கடவுள் இப்படி ஒன்று அமைச்சு கொடுப்பாரா? தரம்சாலையும் மேட்ச், அண்ணாவோட 100வது டெஸ்ட்டும் இங்கேயே நடந்து 2க்கும் சேர்ந்து ஒரே மேட்சா பாத்துடலாமா உங்களுக்கு, நான் ஒரே ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த 100வது மேட்ச் அப்போ அண்ணா வந்து எங்களை பார்த்து பேசி போட்டோ எடுத்து இப்படிலாம் நடக்குமா? எதிர்பார்த்தோமா? அதுதான் விஷயம். சரிங்களா? எதிர்பார்க்கவே கூடாது, நடக்கும். நம்ம பாட்டுக்கு ஒன்று போகணும், அது பாட்டுக்கு அப்படியே பக்கத்து நகத்தை வந்துகிட்டே இருக்கும். 2 சென்டர் பாயிண்ட் தான். ஓகேங்களா? அப்படியே நம்மளும் போகணும், அதுவும் அப்படியே சென்டர் பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணோம். நடந்துருச்சு. வேற நிறைய இருக்கும். பிலாசபி நிறைய பேசுவேன். எங்கடா யோகாலாம் கத்துக்கிறலாம் இல்ல, இதெல்லாமே வாழ்க்கையில நான் பார்த்து கத்துக்கிட்ட விஷயங்கள். முடிச்சுக்கலாமா இல்ல? எனக்கு தெரியல. நான் அவரை பார்த்துட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் நான் தனியா உட்காரணும் அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் இந்த சூடா இந்த பசங்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது சரியாகவும் எனக்கு தெரியல. இல்ல இதுக்கப்புறம் இது அதாவது சூடா இல்லாம அதுக்கப்புறம் ஆற வச்சு கேட்டா அது அப்படியே வருமானு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு நான் ஒரு ஃபீல் பண்ணேன். என்னன்னா, எப்பயுமே வந்து இந்த கிரவுண்ட்ல கடைசியா முடியும் போது ஒரு போட்டோ எடுப்பேன். அங்க நிற்கும் போது எனக்கு ஒரு இருந்துச்சு, கிருக்கானந்தா எல்லாமே பண்ணிட்டேன், கிரவுண்ட்ல முடியும் பொழுது தேங்க்யூ அப்படின்னு சொல்லி போஸ்ட் எடுக்காம முடிட்டியே. ஆனா நான் நினைச்சேன் எடுக்கல, சரி பரவாயில்ல, நம்ம ஆனால் அஸ்வினை பார்க்க போறோம், அதோட அது என்ன அப்படின்ட்டு நான் வந்து நின்று. ஸோ நம்ம ஒன்று இழக்கிறோம், ஒன்று கிடைக்குது, ரொம்ப பெருசாக கிடைக்குது. இந்த பசங்க வந்தது நடந்துச்சு அப்படியோ, நான் வந்தது ஆல்மோஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு அஸ்வின் 100ன்னு சொல்லிட்டு நான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தனியாக டிபி, தனியாக போஸ்டர். ஸோ அது ஒன்று பண்ணும்பொழுது ஓகே டன், நம்ம ஒன்று பண்ணோன்னா அது நடக்கும். ரொம்ப ரொம்ப இதாகுதுல்ல, பிரேக் விட்டு நான் அப்புறம் திரும்ப வரேன். நான் இன்னொரு அந்த 5 நிமிஷத்துல நான் இருக்கிறேன். 5 நிமிஷம் தாண்டதுக்கு அப்புறம் நான் வரேன். கிரவுண்டை விட்டு கொஞ்சம் தள்ளியே வந்துட்டேன். ஆனா அங்க என்ன நடந்ததுங்கிறது எனக்கும் அந்த 2 பசங்களுக்கு மட்டும் தானே தெரியும். கூட இந்த சச்சினுக்கும் முகேஷுக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதாவது கேட்டுக்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் கேட்டுன்னு சொன்னது பக்கத்து கேட்டு, ஆனால் அந்த கேட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பேர் தெரில, ஆனால் அவர் வந்து எங்களை கூப்பிட்டாரு, என்னப்பா இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணோம். சச்சின் முகேஷோட குட் பிஹேவியர் அந்த இடத்துல தான். போனதுக்கப்புறம் ஃபுல்லாக செக்யூரிட்டிஸ் வரிசலாக. அப்படி ஒரு செக்யூரிட்டிஸை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ செக்யூரிட்டிஸ் நின்னாங்க. மேலே போனதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அஸ்வின் எங்களை ரொம்ப நேரம் டக்குன்னு வந்துட்டாப்புல.
ரொம்ப நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணுறதா நினைக்கிறேன். வெயிட் பண்ணிட்டு இருந்து அந்த பசங்க பேசினாரு. அந்த பசங்க பேசினதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தெரியும், நான் அதாவது அவர்கிட்ட சொன்னார், ஒரு ஆரஞ்சு கலர் பிசிசியோட ஸ்டாஃப் அவர்கிட்ட சொன்னார், ஒரு யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட அப்படியே பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி, நான் நடுக்கத்துல தான் இருந்தேன். எனக்கு இப்பயும் சொல்கிறேன், நான் கிரிக்கெட்டர்ஸை பார்த்தா எனக்கு அந்த ஹைப் இருந்துக்கிட்டே இருக்கும். டிவியில் கிரிக்கெட் பார்த்தா தான், ஃபோனில் லேப்டாப்பில் கிடையாது, இந்த ஜெனரேஷன் ஆள் கிடையாது. பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி என்னை பார்த்தனே ஹே அப்படின்னது அதெல்லாமே எனக்கு இன்னமும் ஒரு மாதிரி இருக்குது. பார்த்துட்டு நல்லா பண்ணுங்கள், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மேலும் மேலும் போங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். நீங்கள் நிறைய டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் அந்த பசங்கிட்ட சொன்னார், எல்லாத்தையும் சொல்கிறேனே, அந்த பசங்கிட்ட சொன்னார், எப்படியும் கிரிக்கெட் நான் வீடியோ போடுறேன்னு நான் பார்ப்பேன் அப்படின்னாரு. அதெல்லாம் பெரிய வேர்ட்ஸ். அவர்கிட்ட நம்ம மென்ஷன் பண்ணது, இந்த பசங்கிட்ட நம்மக்கிட்ட வாழ்த்து சொன்னதோ எல்லாமே பெரிய பெரிய விஷயம். அந்த பசங்க நான் ஒரு வீடியோ போடுவார் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னதோ எல்லாமே பெரிய விஷயம். அப்படி ஒரு செக்யூரிட்டியை செக்யூரிட்டிஸ் அந்த பார்த்ததே கிடையாது. டைட்டாக இருந்துச்சு. பார்த்துட்டு வரும்பொழுது எங்கள் மைண்ட்லே இல்லைங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு இந்த வீலாக் மட்டும் இல்லை, என்னோடய வீலாக் பயணம் இதோட முடிவடையுது. ஐபிஎலுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஐபிஎலுக்கு எவ்வளோ போப்பாரெலாம் எனக்கு தெரில. ஏன்னா நிறைய காசு செலவாகும், அதனால் தெரில. 5 டெஸ்ட் மேட்ச்சுக்கு போயிருந்தேன், 5ம் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. பட் இதில் நான் ஸ்பெஷலாக தேங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈவெண்ட் பிளானர் அப்படின்னு அவங்க சொல்லலாமா, நண்பர்களும் சொல்லலாமா அப்படின்னா எல்லாமே சொல்லலாம். கோபி ஹைதராபாத்தில் இருந்தவர். நான் 2017 அப்போது இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் பார்க்குறதுக்கு போயிருக்கும் போது எனக்கு கோபி பழக்கமானார். இது வரைக்கும் அதுக்கப்புறம் நேரில் பார்த்தது கிடையாது, ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தது கிடையாது. ஆனால் கோபி ஹைதராபாத்தில் எங்கே இறங்கி எங்கே போகணும், ரூம் எங்கே எடுக்கணுங்கிறது மாதிரி அவர் தான் ஹெல்ப் பண்ணார். கோபி அதுக்கப்புறம் வைசாக்கு வரைக்கும் ஹெல்ப் பண்ணார். வைசாக்லேருந்து ராஜ்கோட் போகிற பொழுது விக்னேஷும் கோபி 2 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தினு மேத்யூஸ் தமிழ்நாடு உமன்ஸ் கிரிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வச்சுருப்பாரு, பேர் தப்பாக சொல்கிறேன் தெரியல, பட் தினு மேத்யூஸ் வந்து நான் என்னோடய ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே தினு மேத்யூஸ் தான் இப்போதைக்கு. எப்படி சொல்கிறேன்னா, ராஞ்சிக்கு புக் பண்ணதுலேருந்து ராஞ்சி, அதுக்கப்புறம் இந்த தரம்சாலா டெஸ்ட்டு 2 டெஸ்ட் மேட்ச்சுக்கும் முக்கியமான 2 டெஸ்ட் மேட்ச்சுக்கும் தினு மேத்யூஸ், விக்னேஷ் ப்ரோ எனக்கு டார்மெண்ட்ரிங்கை பார்த்து கொடுத்தது, எல்லாருமே ரொம்ப நன்றி. கோபி, தினு மேத்யூஸ், அதுக்கப்புறம் விக்னேஷ் ப்ரோ. ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதெல்லாம் தாண்டி பர்சனலாக பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, இவங்கெல்லாம் பர்சனலாக பண்ணாங்க. ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தவர் உதயா எடிட்டர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். இதை தாண்டி நான் வேறு யாராவது மறந்துட்டேன்னா சத்தியமாக எனக்கு தெரியல. பட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரூபன் நன்றி சொல்லவே மாட்டேன். ரூபன் ஏன்னா நான் நன்றி சொன்னேன், எனக்கு நான் நன்றி சொன்ன மாதிரி. தேங்க்யூ ரூபன். ஓகே டன். ஐபிஎல்ல வீலாகு பார்ப்போம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். வீலாக் நிறைவடையுது. வீலாகுக்கு சில வீலாகு நல்ல சிறப்பான வரவேற்பு கொடுத்தீங்க. எங்கள் வீலாக் வரல அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைய பேர் இருந்தீங்க. என்ன லேட்டாக அப்லோட் பண்ணுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு இருந்தீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஐபிஎல்ல தொடரும் நான் நம்புகிறேன். பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.